வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கந்தர்வர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் சிம்பிளையும் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கந்தர்வர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு வந்து தெரியாது. நீங்கள் மகாபாரதத்தை தெரிஞ்சவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த கந்தர்வர்களை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா மகாபாரதத்திலே வந்து ஒரு சில கதாபாத்திரமாக வந்து இவங்களும் வந்து இருப்பாங்க. அதுபோல் வந்து தேவர்கள் இது போலலாம் இருக்காங்க பார்த்தீங்களா அப்படிங்க. அதே போல் வந்து தேவர்கள், அதே போல் இவங்களும் ஒரு இனம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேவர்கள், தேவேந்திரர் இவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள போல் இவங்களும் ஒரு இனம்தான். இந்த கந்தர்வரோட வழிபாடு வந்து நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்து அந்த அளவுக்கு வந்து கிடையாது. வட மாநிலங்களில் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஏன்னா குரு மூலியமாக வந்து தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இந்த கந்தர்வரோட வழிபாடு வந்து அதர்வன வேதத்தில் வந்து ஒரு ஒரு குறிப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த கந்தர்வர்கள் வந்து வசியப்படுத்தினா நம்ம எது போல் வந்து வேலைகள் வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாந்திரீகத்தில் வந்து அனைத்து காரியங்களுமே வந்து பண்ணலாம். மாந்திரீகம் மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சில வேலைகளும் வந்து பண்ணலாம். மாந்திரிக ஏவல், அது ஏவல் அப்படின்னா இப்போ ஒரு வசியம் இல்லைனா ஒரு மாரணம், அது மட்டும் ஏவல் கிடையாது. இந்த கந்தர்வர்கிட்ட வந்து நீங்கள் என்ன ஒரு பொருள், ஏதோ ஒரு பொருள் வந்து இது போல் பொருள் எனக்கு கொண்டு வா அப்படின்னாலும் சரி, அது போல் வந்து கொண்டு வருவாங்க. அது போல் வந்து ஜால வேலைகளும் வந்து பண்ணலாம். மாயாஜால வேலைகள் அதுவும் வந்து பண்ணலாம். அதுபோல் வந்து முக்காலமும் வந்து தெளிவாக வந்து குறி சொல்லலாம். இந்த உபாசனை பண்ணவங்க பார்த்தீங்க அப்படின்னா முக்காலமும் வந்து தெளிவாக வந்து குறி சொல்லலாம். அதே போல் வந்து இந்த கந்தர்வலோட பூஜை வந்து வீட்டு பூஜை அறையில் வந்து பண்ணக்கூடாது. தனிப்பட்ட அறையில் தான் வந்து பண்ணணும். தனிப்பட்ட அறை அப்படின்னா ஒரு அரச மரத்துக்கு அடியில் அமர்ந்து பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு திறந்த வெளிப்பகுதிகள், அந்த கொஞ்சம் வனாந்திரங்கள் அது போல் இடங்களில் வந்து பண்ணலாம். இந்த கந்தர்வரோட தரிசனம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வெள்ளி கம்பி போல், வெள்ளி கம்பியானது ஒரு மின்னல் வெட்டும் பார்த்தீங்களா, அந்த ஒரு அமைப்பில் வந்து இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா வானத்துக்கும் பூமிக்கும் வந்து இருக்கும். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கந்தர்வரோட உருவம் வந்து உங்கள் முன்னாடி வந்து இருக்கும். அப்போதைக்கு நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்றது வந்து சுவடிகளே வந்து சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்போ அழைச்சாலும் நீ வந்து வரணும், அதே போல் வந்து எனக்கு முக்காலம் வந்து குறி சொல்லணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து கேட்டுக்கங்க. மற்றபடி வந்து எதுவும் வேண்டணும் அப்படின்றது வந்து சுவடிகள் வந்து சொல்லப்படலை. ஏன்னா இது வந்து காளிமாமுனி தன்னோட குரு வழியில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து நான் வந்து பிரயோகம் பண்ணி பார்க்கல. அதுபோல் என்னோட குரு வந்து பிரயோகம் பண்ணி பார்க்கல. அதற்கு முந்தின தலைமுறையில் இருக்கக்கூடியவங்க வந்து பிரயோகம் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அவங்க வந்து இது போல் வந்து சுவடிகளில் வந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த பூஜையை பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கு வந்து நீங்கள் முதலாக வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்கு தான் முதலாக நீங்கள் வந்து பண்ணணும். அதே போல் வந்து படையல்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைவ படையல் தான். சைவ படையிலே பார்த்தீங்க அப்படின்னா வடை, பால் பாயாசம் இல்லைனா சாதா பாயாசம், இது போல் வந்து ஏதாவது ஒரு பழங்கள் வகைகள் இது போல் வந்து வைக்கலாம். அதுபோல் மலர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நறுமணமான மலர்கள் வந்து வைங்க. நல்ல வாசனை திரவியங்கள் இது போல் வந்து நீங்களும் வந்து பயன்படுத்திக்கங்க. இந்த வசியம் பண்ணினவங்க பார்த்தீங்க அப்படின்னா லோக சித்த புருஷன் அப்படின்றத வந்து அழைக்கப்படுவாங்க. அவங்கள வந்து இப்போ லோகம் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டை கிடையாது, உலகத்திலேயே வந்து சித்த புருஷன் அப்படின்னு சொல்லி இந்த உபாசகரை வந்து அழைக்கப்படுவாங்க. இந்த உபாசனை பண்ணவங்க பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மாந்திரிய காரியங்களும் வந்து தனிப்பட்ட பூஜை அறையில் வந்து ஏதோ ஒரு பூஜை அந்த மாதிரிலாம் வந்து பண்ண வேண்டியதில்லை. எந்நேரமும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நினச்சாவே வந்து அந்த வேலை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அதுபோல் வந்து மாந்திரீகம் மட்டும் இல்லை, அதை தாண்டியும் வந்து இன்னும் ஒரு சில வேலைகளும் வந்து பண்ணலாம். ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து நான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியாது. ஆனால் அதை தாண்டியும் வந்து ஒரு சில வேலைகளும் ஜால வேலைகள் இது போல் வந்து ஒரு சில வேலைகளும் வந்து பண்ணலாம். அதே போல் வந்து இந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து விநாயகர் உபாசனை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்கணும். பண்ணினா மட்டும்தான் இது வந்து சாத்தியமாகும். இல்லை அப்படின்னா இது அந்தளவு வந்து பலன் தராது. பலன் தராதுன்னா முழுமையாகவே வந்து கந்தர்வர்கள் யாரும் வந்து பக்கத்தில் வந்து கூட வந்து வரமாட்டாங்க. விநாயகர் உபாசனை வந்து பண்ணி அது வந்து சித்தியாக இருக்கணும். அதே போல் வந்து இந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து விநாயகர் வழிபாடு வந்து பண்ணினதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த கந்தர்வ பூஜை வந்து நீங்கள் வந்து பண்ணணும்.
மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48 நாட்கள். 48 நாட்கள்ங்கிறது வந்து ஒரு பொதுவா வந்து சொல்லக்கூடியது தான் வந்து அதற்கு நீங்கள் பண்ணக்கூடிய முறையை பொறுத்து 48 நாட்களுக்கு உள்ளாகும் இந்த பூஜை வந்து உங்களுக்கு பலன் தரலாம். இல்லை அப்படின்னா இந்த 48 நாட்களுக்கு மீறியும் போகலாம். இது அவங்கவங்களோட நிலையை பொறுத்து இருக்குது. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து நேரடி தரிசனம் தான் அப்படின்னு வந்து ஜோடிகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சூட்சம தரிசனம்கான இருக்குதா அப்படின்றது எனக்கு தெரியலை. ஆனால் சுவடிகளில் சொல்லப்பட்டது வந்து நேரடி தரிசனம் தான் அப்படின்னு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சுவடிகள்லேயே வந்து ஒரு சில தெய்வங்கள் வந்து எல்லா தெய்வங்களும் கிடையாது, ஒரு சில தெய்வங்கள் வந்து நேரடி தான் பிரசன்னமாகும் அப்படின்றது வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில மோகினிகளாக இருக்கலாம், இல்லை இது போல் கந்தர்வர்களாக இருக்கலாம். ஒரு சில தெய்வங்களோ இல்லை தேவதைகளோ வந்து நேரடியாக தான் வந்து பிரசன்னமாகும். ஆனால் ஒரு சில தெய்வங்களோ தேவதைகளோ பார்த்தீங்க அப்படின்னா சூட்சம தரிசனமாக தான் இருக்கும். ஒன்று ஒளி வடிவில் வரும், இல்லைனா அசரீதி குரல் வடிவில் வரும், இல்லை அப்படின்னா கனவு ரீதியாக வந்து வரும். ஆனால் இந்த கந்தர்வர்களோட தரிசனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரடி தரிசனம் தான் அப்படின்னு வந்து சுவடிகளே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வந்து யார் வேணாலும் வந்து தாராளமாக வந்து முயற்சி பண்ணலாம். மந்திரம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்குறேன். எந்திரம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து நான் கொடுக்கல. தனிப்பட்ட பதிவுகளை வேணால் நம்மக்கிட்ட வந்து தனியாக வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா எல்லா எந்திரத்தையுமே வந்து எல்லாருமே வந்து எழுதிட முடியாது. அதனால் வந்து நம்மக்கிட்ட வந்து தனிப்பதிவுகளை வந்து யாரும் கேட்டு இந்த பூஜை வந்து சரியாக வந்து பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து தனியாக வந்து வாங்கிக்கலாம். அதுபோல் வந்து இந்த பூஜையில் வந்து பின்விளைவுகள் வந்து உண்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்குதான். அது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பூஜையை வந்து சரியாக பண்ணலை, இல்லை நேரம் தவறி இது பண்ணுறீங்க அப்படின்னா எது போல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி 8 மணிக்கு பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து 8 மணிக்கே பண்ணுங்கள். இந்த நேரங்காலங்களில் வந்து தவற விடக்கூடாது. இப்போ இதுக்கு வந்து நேரம் இதெல்லாம் வந்து சொல்லலை. அதனால் இரவு வேலை அப்படின்ற மாதிரி தான் வந்து சுவடிகளே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இரவு வேலையில் வந்து நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணலாம். இப்போ ஒரு சில துர்தேவதைகள் ஒரு சில இதெல்லாம் பண்ணும்போது ஒரு உச்சி நேரத்துக்கு ஒரு 11 மணி உச்சி நேரத்துக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து எந்த நேரம் வந்து குறிப்பிடலை. அப்படின்ற பட்சத்தில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு எந்த நேரம் வந்து சாதகமாக இருக்கோ அந்த நேரத்துலேயே வந்து நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம். அதுபோல் வந்து இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் அப்படின்றத வந்து பண்ணக்கூடாது. இன்றைக்கி வந்து 8 மணிக்கு பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து நீங்கள் அதே பூஜை முடிகிற வரையுமே நீங்கள் அதே நேரத்தை வந்து கண்டினியூ பண்ண பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் வந்து பண்ணுவாங்க, நாளைக்கு ஒரு நாள் வந்து பண்ணுவாங்க, அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து ஏற்ற திசைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு திசையை நோக்கி வந்து அமர்ந்து வந்து பண்ணுங்கள். நீங்களும் அதுபோல் வந்து உடுத்திக்கிற உடை வந்து காவி வஸ்திரம் வந்து உடுத்திக்கங்க. அதுபோல் இல்லை அப்படின்னா வெள்ளை வஸ்திரம் வந்து உடுத்திக்கங்க. இந்த பூஜை பண்ணக்கூடிய நாளில் வந்து விரதம் இருந்து சுத்தபத்தமாக இருந்து வந்து பண்ணுங்கள். நிறைய பேர்களுக்கு சந்தேகம் வந்து வரும். இது போல் வந்து விரதம் இருந்தால் தான் இது போல் தெய்வம் வந்து வருமா அப்படின்றது கிடையாது. விரதம் இருந்தோம் அப்படின்னா மனது வந்து ஒருநிலை வந்து படும். இப்போ சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து சாப்பிட்டுட்டு இப்போ 4 பேர் கூட சுற்றிட்டு தூங்கி எந்திரிச்சு அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து மனது வந்து ஒருநிலை வந்து படாது. இது போல் விரதம் இருந்து அந்த தெய்வத்தை வந்து இந்த தெய்வமும் கிடையாது, வேறு எந்த தெய்வமாக இருந்தாலும் விரதம் இருந்து அந்த தெய்வத்தை நினச்சிக்கிட்டே இருந்து பூஜை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 100% வந்து பலன் தரும். படையல் பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாளும் அந்த பூஜை முடிவில் இருக்கக்கூடிய கடைசி நாளும் வந்து போட்டால் போதும். அதற்கு இடையில வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா தினந்தோறும் கூட வந்து வைக்கலாம். அதுபோல் அசைவ படையல்கள்லாம் வந்து கிடையாதுப்பா, எல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. அசைவ படையெல்லாம் இது வந்து கிடையாது, சைவ படையல் தான். இந்த நான் சொன்ன இது இப்படி ஒரு சிம்பிளான ஒரு இது வச்சாவே போதுமானது தான். இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோன்னு அப்போதைக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.